வணக்கம். நம்ம கிச்சன்ல டெய்லி யூஸ் பண்ற சீரகம் இருக்கே, அதுக்குள்ள ஒரு பெரிய சயின்ஸே ஒளிஞ்சிருக்கு தெரியுமா? நாம சமைக்கிற முறை அதோட மொத்த சத்தையும் எப்படி மாத்துதுன்னு இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம். நான் உங்ககிட்ட நேரா ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க சாப்பாட்டுல போடுற சீரகம் உங்களுக்கு மருந்தா வேலை செய்யுதா இல்ல சும்மா கறியா மாறி போகுதா? இந்த கேள்விக்கான பதில் உங்க சமையல் பழக்கத்தையே மாத்த போறது நிச்சயம். உங்க மசாலாவ ஒரு சூப்பர் ஃபுட்டா மாத்துறதுக்கு ஒரு சின்ன ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ரகசியம் இருக்கு. இது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜீரகத்தை நீங்க பார்க்குற விதமே டோட்டலா மாறிடும். முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம வீட்டு மசாலா பெட்டிங்கிறது வெறும் வாசனைக்காகவோ சுவைக்காகவோ மட்டும் இல்ல, அது ஒரு நடமாடும் மருந்து பெட்டி. அதுல இருக்கிற ஒவ்வொரு மசாலாவுமே ஒரு தனி மருந்து தான். சீரகத்துக்குள் இருக்கிற அந்த சத்து புதையலை திறக்கணுமா? அதுக்கு நம்மகிட்ட 2 சாவி வேணும். ஒன்னு தண்ணீர் சாவி, இன்னொன்னு எண்ணெய் சாவி. இந்த 2 சாவியும் தான் 2 விதமான நன்மைகளை நமக்கு திறந்து கொடுக்க போகுது. ஆனா நம்மள நிறைய பேரு இது தெரியாமலேயே ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட சமையல் முறை ஜீரகத்தோட மருத்துவ குணத்தையே அழிச்சிட்டு இருக்கு. அது என்ன தப்புன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, ஒரு பக்கம் கரெக்டான முறையில செஞ்சா கிடைக்கிற சீரக மருந்து, இன்னொரு பக்கம் தப்பான முறையில செஞ்சா உருவாகிற சீரக கறி. ஒரு சின்ன சமையல் தப்பு எப்படி மருந்தையே கறியா மாத்துது பாத்தீங்களா? யோசிச்சு பாருங்க, நம்ம தாளிக்கும் போது எண்ணெய் எவ்வளவு சூடாகும். ஈஸியா 200 டிகிரி செல்சியஸை தாண்டிடும். ஜீரகம் மாதிரி ஒரு ரொம்ப சென்சிட்டிவான பொருளுக்கு இது ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனா தண்ணி அப்படியா? தண்ணியோட சூடு என்ன ஆனாலும் 100 டிகிரி செல்சியஸை தாண்டவே தாண்டாது. இது இயற்கையாவே ஒரு சேஃப்டி ரிங் மாதிரி வேலை செஞ்சு சீரகத்துல இருக்கிற அந்த முக்கியமான சத்துக்கள் கருகி போகாம பாதுகாக்குது. அப்போ சரியான முறை என்ன? பதில் ரொம்ப சிம்பிள். கொதிக்கிற தண்ணி தான். இது ஏன் சயின்டிஃபிக்கா பெஸ்ட் சாய்ஸ்னு இப்ப கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பின்னாடி 3 முக்கியமான அறிவியல் காரணங்கள் இருக்கு. ஒன்னு ஹீட் கண்ட்ரோல், ரெண்டாவது ஓஸ்மோசிஸ். அது என்ன ஓஸ்மோசிஸ்னா, கொதிக்கிற தண்ணி சீரகத்தோட செல்ஸுக்குள்ள புகுந்து உள்ள ஒளிஞ்சிருக்கிற எல்லா நல்ல விஷயங்களையும் அப்படியே உறிஞ்சு வெளியே கொண்டு வரும். மூணாவது நறுமண பாதுகாப்பு. அதாவது பாத்திரத்தை மூடி சமைக்கும் போது அந்த மருத்துவ குணம் நிறைஞ்ச எண்ணெய்கள் ஆவியாகி வெளியே போகாம திரும்பவும் சாப்பாட்டுக்குள்ளேயே வந்து சேர்ந்துடும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? இதோ இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல குழம்பு நல்லா கொதிக்கணும், அப்புறம் தான் சீரகத்தை போடணும். போட்ட உடனே டக்குன்னு மூடிடணும். கரெக்ட், உங்களுக்கு ஒரு சூப்பர் கைடா இருக்கும். நான் இவ்ளோ சொல்றேன், ஆனா நீங்க இதை அப்படியே நம்ப வேண்டாம். இந்த சயின்ஸை உங்க கிச்சன்லயே நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க, அந்த உண்மையை உங்க கண்ணாலே எப்படி பார்க்கறதுன்னு சொல்றேன். ரொம்ப சிம்பிள், 2 டெஸ்ட் தான். ஒரு கப்புல நல்லா கொதிக்கிற சுடுதண்ணி, இன்னொரு கப்புல நல்லா சூடான எண்ணெய். ரெண்டுலயுமே கொஞ்சம் ஜீரகத்தை போடுங்க. என்ன ஆகுதுன்னு பாருங்க. தண்ணியில போட்டது ஒரு கோல்டன் கலர்ல ஜீரகட்டி மாதிரி மாறும். ஆனா எண்ணெயில போட்டது கருகி கருப்பா கறி மாதிரி ஆயிடும். அந்த கறியை எடுத்து ஒரு வெள்ளை பேப்பர்ல தேய்ச்சு பாருங்க. கருப்பா ஒரு கோடு வரும். ஆனா அந்த தண்ணியில ஊறின ஜீரகத்தை தேய்ச்சிங்கன்னா தங்க நிறத்துல ஒரு மருத்துவ கரை படியும். நீங்களே பாப்பீங்க. இப்போ நீங்களே சொல்லுங்க, உங்க உடம்புல உங்க ரத்தத்துல ஓட வேண்டியது அந்த கருப்பு நிற கரியா இல்ல இந்த தங்க நிற மருந்தா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? சரி, இந்த கரெக்டான முறைய ஃபாலோ பண்றதால நமக்கு கிடைக்க போற முழுமையான நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அப்போதான் ஜீரகத்தோட உண்மையான பவர் என்னன்னு நமக்கு புரியும். பாருங்க, சீரகத்துல 2 விதமான சத்துக்கள் இருக்கு. தண்ணில கரையிற லூட்டோலின், அபிஜெனின் மாதிரி சில சத்துக்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம உடம்புல வீக்கத்தை குறைக்கிற, கேன்சர் வராம தடுக்கிற பவர்ஃபுல்லான விஷயங்கள். அதே மாதிரி எண்ணெயில கரையிற கியூமினால்டிஹைட் மாதிரி சில சத்துக்கள் செரிமானத்துக்கு ரொம்ப உதவுது. நம்ம கரெக்டான முறையில சமைக்கும் போதுதான் இந்த 2 வகையான சத்துக்களுமே நமக்கு முழுசா கிடைக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க ஜீரகத்தை சரியா பயன்படுத்தும் போது என்ன நடக்கும்? உங்க செரிமானம் சூப்பரா இருக்கும். உடம்புல இருக்கிற நச்சுக்கள் வெளியேறும். முக்கியமா அந்த மசாலாவோட முழு சத்தும் ஒரு துளி கூட வேஸ்ட் ஆகாம உங்க உடம்புக்கு போய் சேரும். அதனால கடைசியா நான் உங்ககிட்ட கேட்டுக்க விரும்புறது இதுதான். இனிமே சீரகத்தை எண்ணெயில போட்டு வறுக்காதீங்க. அதுக்கு பதிலா கொதிக்கிற குழம்புலையோ தண்ணியிலையோ போட்டு ஊற வைக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க. இதுதான் உண்மையான நியூட்ரிஷன் அறிவு. இந்த ஒரு சின்ன மாற்றம் உங்க ஆரோக்கியத்துல ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை உருவாக்கும்.